வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் கண்மணி. நீங்கள் ஒரு இரவில் நட்சத்திரத்தை பார்க்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். சந்திரன் வானத்தில் பிரகாசமாக பிரகாசிப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். சந்திரனின் வடிவமும் சைக்கிள் சக்கரங்களும் உங்களுக்கு ஒரு சிறப்பு வடிவியல் உருவத்தை நினைவூட்டுகின்றன. வட்டம் இந்த பாடத்தில் நாம் ஆராய்வோம். வட்டங்களின் உலகம், அவற்றின் சொற்களை புரிந்து கொண்டு அவற்றுடன் தொடர்புடைய அடிப்படை கோட்பாடுகளை வெளிக்கொணருவோம். இந்த பாடத்தில் வட்டங்களின் வசீகரிக்கும் உலகத்தை நாம் ஆராய்வோம். ஆரம், விட்டம், நாண் மற்றும் சுற்றளவு போன்ற அவற்றின் தனித்துவமான சொற்களை நாம் கண்டுபிடிப்போம். பித்தகோரியன் தேற்றம், பொறிக்கப்பட்ட கோண தேற்றம் உட்பட குறிப்பிடத்தக்க தேற்றங்களையும் ஆராய்வோம். மற்றும் தொடுகோடு நாண் தேற்றம். பாடத்தின் முடிவில் வட்டங்கள் மற்றும் அவற்றின் கவர்ச்சிகரமான பண்புகள் குறித்து உங்களுக்கு புரிதல் இருக்கும். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் நம்மால் முடியும். ஒரு வட்டத்தின் அடிப்படை கூறுகளையும் அதனுடன் தொடர்புடைய விதிமுறைகளையும் புரிந்து கொள்வீர்கள். ஒரு வட்டத்தில் நாண்கள், தொடுகோடுகள் மற்றும் கோணங்கள் தொடர்பான தேற்றங்களை கண்டறிந்து பயன்படுத்துவீர்கள். சுழற்சி நாற்கரங்கள் மற்றும் அவற்றின் கோணங்களின் பண்புகளை அங்கீகரிப்பீர்கள். ஒரு வட்டத்தின் மையத்துடன் தொடர்புடைய நாண்களின் தூரங்கள் மற்றும் நீளங்களை கணக்கிடுவீர்கள். 3 புள்ளிகள் மற்றும் அதன் சுற்றளவு வட்டத்தின் மூலம் வட்டத்தின் கருத்தை பயன்படுத்துவீர்கள். முக்கிய வார்த்தைகள்: வட்டங்கள், ஆரம், விட்டம், நாண், சுற்றளவு. பித்தகோரியன் தேற்றம், பொறிக்கப்பட்ட கோண தேற்றம், மத்திய கோணங்கள், வளைவுகள், தொடுகோடு நாண் தேற்றம். நம் வாழ்வில் வட்டமான பல பொருட்கள் உள்ளன. கடிகாரம், டாட்போர்டு, மாட்டுவண்டி சக்கரம், மோதிரம், வாகன சக்கரம், நாணயங்கள் போன்றவை சில எடுத்துக்காட்டுகள். வட்டங்கள் மையத்தில் இருந்து சமதூரத்தில் இணைக்கப்பட்ட அனைத்து புள்ளிகளையும் கொண்ட எந்த மூடிய வடிவமும் ஒரு வட்டத்தை உருவாக்குகிறது. அதன் எல்லையில் இருந்து எங்கிருந்தும் சமதூரத்தில் இருக்கும் எந்த புள்ளியும் வட்டத்தின் மையம் எனப்படும். ரேடியஸ் என்ற ஆங்கில வார்த்தை ஒரு லத்தீன் வார்த்தையாகும். இது கதிர் என்று பொருள்படும். ஆனால் வட்டத்தில் இது வட்டத்தின் மையத்தில் இருந்து அதன் விளிம்பு வரையிலான வரிவு பிரிவாகும். எனவே வட்டத்தின் மையத்தில் தொடங்கும் அல்லது முடிவடையும் எந்த ஒரு கோடும் வட்டத்தின் எல்லையில் எங்கும் இணைவது வட்டத்தின் ஆரம் எனப்படும். ஒரு வட்டத்தின் உட்புறம் மற்றும் வெளிப்புறம். ஒரு தட்டையான மேற்பரப்பில் ஒரு வட்டத்தின் உட்புறமானது மையத்திலிருந்து தூரம் ஆரத்தை விட குறைவாக இருக்கும் கோடு ஆகும். ஒரு வட்டத்தின் வெளிப்புறமானது சமதளத்தில் உள்ள கோடு ஆகும். அதன் மையத்திலிருந்து தூரம் ஆரத்தை விட பெரியது. வட்டம் தொடர்பான விதிமுறைகள். வட்டத்தின் எல்லையில் வரும் இரு முனைப்புள்ளிகளையும் கொண்ட எந்த நேர்க்கோட்டு பகுதியும் நாண் எனப்படும். லத்தீன் மொழியில் இதற்கு வில் சரம் என்று பொருள்.
விட்டம் வட்டத்தின் மையத்தின் வழியாகச் செல்லும் எந்தவொரு நேர்க்கோடு பிரிவு அல்லது நாண் மற்றும் அதன் முனைப்புள்ளிகள் வட்டத்தின் எல்லையில் இணைக்கப்படும் வட்டத்தின் விட்டம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே ஒரு வட்டத்தில் சாத்தியமான நீளமான நாண் ஆகும். பரிதி இரண்டு புள்ளிகளை இணைக்கும் எந்த மென்மையான வளைவும் ஆர்க் எனப்படும். எனவே வட்டத்தில் இரண்டு சாத்தியமான வளைவுகள் இருக்கலாம். பெரியது மேஜர் ஆர்க் என்றும் சிறியது மைனர் ஆர்க் என்றும் அழைக்கப்படுகிறது. சுற்றளவு ஒரு கோடு பிரிவை உருவாக்க அதை திறந்து நேராக்கினால் அது வட்டத்தின் நீளம். வட்டத்தின் பகுதி மற்றும் பிரிவு வட்டத்தின் ஒரு பகுதி என்பது அதன் வளைவுகள் மற்றும் ஒரு நாண் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள பகுதி. இது ஒரு பெரிய அல்லது சிறிய பிரிவாக இருக்கலாம். வட்டத்தின் பிரிவு என்பது ஒரு வளைவால் மூடப்பட்ட பகுதி மற்றும் வட்டத்தின் மையத்தில் சேரும் இரண்டு ஆரங்கள். இது பெரிய அல்லது சிறிய துறையாக இருக்கலாம். ஒரு புள்ளியில் ஒரு நாண் மூலம் துணைக்கோணம். ஒரு வட்டத்தில் AB என்பது நாண் மற்றும் வட்டத்தின் எந்த புள்ளியிலும் குறுங்கோணம் ACB-ஐ உருவாக்குகிறது என்றால் இது C புள்ளியில் AB நாண் மூலம் குறைக்கப்படும் கோணமாகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்க்கவும். அதேபோல் குறுங்கோணம் AOB என்பது மையத்தில் O புள்ளியில் நாண் AB-யால் குறைக்கப்பட்ட கோணம் மற்றும் குறுங்கோணம் ADB என்பது வட்டத்தின் D புள்ளியில் AB-யால் குறைக்கப்படும் கோணமாகும். தேற்றம் 1. ஒரு வட்டத்தின் எந்த இரண்டு சமமான நாண்களும் மையத்தில் சமகோணங்களைக் கொண்டிருக்கும். இங்கே வட்டத்தில் இரண்டு நாண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மற்றும் மைய O உடன் PQ ஈடு RS எனவே OP ஈடு OS ஈடு OQ ஈடு OR, அதாவது அனைத்தும் வட்டத்தின் ஆரங்கள். முக்கோணம் POQ சர்வசமம் முக்கோணம் SOR. குறுங்கோணம் POQ ஈடு குறுங்கோணம் SOR. இது மையத்திற்கு சமமான நாண்களால் குறைக்கப்பட்ட கோணங்களும் சமமாக இருப்பதை காட்டுகிறது. தேற்றம் 2. ஒரு வட்டத்தின் மையிலிருந்து எந்த நாண்களும் செங்குத்தாக வரைந்தால் அது நாண்களை இரண்டாக பிரிக்கிறது. வட்டத்தின் மையத்தில் இருந்து நாண் வரை செங்குத்தாக வரைந்தால் அது நாண்களை இரண்டாக பிரிக்கும் மற்றும் இரு சமயமானது நாணுக்கு 90 பாகை கோணத்தை உருவாக்கும். தேற்றம் 3. ஒரு நாணலை பிரிக்க வட்டத்தின் மையத்திலிருந்து வரையப்பட்ட கோடு நாணுக்கு செங்குத்தாக இருக்க வேண்டும். ஆதாரம் O வட்டத்தின் மையத்தில் இருந்து AC-யின் நடுப்புள்ளிக்கு, அதாவது B என்ற நாண் நடுப்புள்ளி வரை OB கோடு வரைந்தால் OB என்பது AB நாணுக்கு செங்குத்தாக இருக்கும்.
நாம் OA மற்றும் OCயில் சேர்ந்தால் பிறகு முக்கோணம் OBA மற்றும் முக்கோணம் OBCயில் AB ஈடு BC, அதாவது B என்பது ACயின் நடுப்புள்ளி. OA ஈடு OC, அதாவது இரண்டும் ஒரே வட்டத்தின் ஆரங்கள். OB ஈடு OB, அதாவது அதே பக்கம். எனவே முக்கோணம் OBA சர்வசமம் முக்கோணம் OBC, அதாவது இரண்டும் SSS இணைக்க விதியின்படி ஒத்துப்போகின்றன. உதாரணமாக குறுங்கோணம் OBA ஈடு குறுங்கோணம் OBC, அதாவது ஒத்த முக்கோணங்களின் அந்தந்த கோணங்கள். குறுங்கோணம் OBA ஈடு குறுங்கோணம் OBC ஈடு குறுங்கோணம் ABC ஈடு 180 பாகை, அதாவது நேரியல் ஜோடி. குறுங்கோணம் OBC கூட்டல் குறுங்கோணம் OBC ஈடு 180 பாகை, அதாவது இதிலிருந்து குறுங்கோணம் OBA ஈடு குறுங்கோணம் OBC 2 பெருக்கல் குறுங்கோணம் OBC ஈடு 180 பாகை. குறுங்கோணம் OBC ஈடு 90 பாகை. குறுங்கோணம் OBC ஈடு குறுங்கோணம் OBA ஈடு 90 பாகை. எனவே OB செங்குத்து AC. தேற்றம் 4. மையத்தில் உள்ள ஒரு வளைவின் கோணமானது வட்டத்தின் எஞ்சிய பகுதியில் உள்ள மற்றொரு புள்ளியில் அதே வளைவால் குறைக்கப்பட்ட கோணத்தின் 2 மடங்கு ஆகும். மேலே உள்ள படத்தில் குறுங்கோண POQ ஈடு 2 குறுங்கோண PRQ. தேற்றம் 5. ஒரு வட்டத்தின் ஒரே பிரிவில் இருக்கும் பொதுவான நாண்களின் கோணங்கள் எப்போதும் சமமாக இருக்கும். வட்டத்தின் அதே பிரிவில் இருக்கும் வட்டத்தின் எந்த புள்ளிக்கும் ஒரு நாணில் இருந்து 2 கோணங்கள் இருந்தால் அவை சமமாக இருக்கும். குறுங்கோணம் A ஈடு அரை குறுங்கோணம் C, அதாவது மேலே உள்ள தேற்றத்தால் குறுங்கோணம் B ஈடு அரை குறுங்கோணம் C. குறுங்கோணம் A ஈடு குறுங்கோணம் B. சுழற்சி நாற்கரங்கள். நாற்கரத்தின் அனைத்து உச்சிகளும் ஒரு வட்டத்தில் வந்தால் அது ஒரு சுழற்சி நாற்கரம் என்று கூறப்படுகிறது. தேற்றம் 6. ஒரு சுழற்சி நாற்கரத்தின் எதிர்கோணங்களின் எந்த ஜோடியும் 180 பாகையை கொண்டிருக்கும். குறுங்கோணம் A கூட்டல் குறுங்கோணம் B கூட்டல் குறுங்கோணம் C கூட்டல் குறுங்கோணம் D ஈடு 360 பாகை, அதாவது ஒரு நாற்கரத்தின் கோணத்தொகை சொத்து. குறுங்கோணம் A கூட்டல் குறுங்கோணம் C ஈடு 180 பாகை. குறுங்கோணம் B கூட்டல் குறுங்கோணம் D ஈடு 180 பாகை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வட்டம் என்பது அதன் மையத்தில் இருந்து அனைத்து புள்ளிகளும் சமமான தொலைவில் உள்ள ஒரு மூடிய வடிவமாகும். நாண் என்பது வட்டத்தின் எல்லையில் இரு முனை புள்ளிகளைக் கொண்ட கோடு பிரிவுகளாகும். ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு நாண் வரையிலான செங்குத்தாக நாண் இரண்டாக பிரிக்கிறது. மையத்தில் உள்ள ஒரு வளைவின் கோணமானது வட்டத்தின் வேறு எந்த புள்ளியிலும் அதை குறைக்கும் கோணத்தின் 2 மடங்கு ஆகும். ஒரு சுழற்சி நாற்கரத்தில் எதிர்கோணங்கள் 180 பாகையின் கூட்டுத்தொகையை கொண்டுள்ளது.